எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பது எந்த விதத்திலும் கூட அது குறையல, அது வழக்கம் போல அது வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆண்டு நாம் கொடுத்திருப்பது 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். அதாவது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 100% என்னுடைய காசை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது என்னால் பணம் போட முடியலன்னா நான் 40% டெப்டா வாங்குறேன், பேங்க்ல போய் கடன் வாங்குறேன். இந்த பட்ஜெட்ல முதலாக நாம் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாயும் நீங்க போடக்கூடிய மூலதனத்தில் மத்திய அரசு பங்கேற்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது முதல் முறையாக ஈக்விட்டி இன்ஃபியூஷன், அதாவது கடன் கிடையாது, அவர்கள் போடக்கூடிய மூலதனத்தில் அவர்களோடு மத்திய அரசு ஈக்விட்டி போடுது. இது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு கவர்மெண்டே ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இது முதல் முறை. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள், எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய புஷ், இந்த 12 லட்சம் கோடியில கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல உள்கட்டமைப்பு எம்எஸ்எம்இ இருந்தா நம்ம அதை வாங்க போறோம். அது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இயின் பக்கம் அரசு இருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பில் போயிருச்சு. ஒரு பக்கம் மத்திய பிரதேசில் எம்எஸ்எம்இ இருக்கும் பொழுது ஒரு யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு யூனிட் எவ்வளோன்னு உங்களுக்கும் தெரியும், ₹5, ₹6, ₹7 போயிட்டே இருக்கு. ஆனால் மாநில அரசும் குற்றம் சுமத்துவதை விட நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு யோசிக்கணும். நம்ம ஊர்ல எம்எஸ்எம்இ தலைநகராக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கணும்னா மாநில அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இ நண்பர்களுக்கு இன்னொன்று நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் டீல் அது எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆகும். இந்தியா அமெரிக்கா டீல் எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆகும். நாம் வந்த பிறகு மத்திய நாடுகளோடு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோடு நம்ம டீல் போட்டிருக்கோம். கொரியா, ஜப்பானோடு நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். கனடாவோடு கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அடுத்த கட்டம் செல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். அதற்கான முயற்சியும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இனுடைய சைக்கிளை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன், அந்த பொருளுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பணம் கொடுக்கக்கூடிய சைக்கிள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு அட்வான்டேஜாகத்தான் மத்திய அரசு மாற்றி இருக்கு. கிரெடிட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நான் எம்எஸ்எம்இட்ட போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு 3 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம், 4 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனா யாரு நான் பணம் கொடுக்கணுமோ எனக்கு அவங்க பெனால்டி போடுறாங்க. இது கண்டிப்பா எம்எஸ்எம்இ லாபம் தானே, இல்லை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் திரும்ப நான் கேட்பது, இந்தியா வளரும் பொழுது எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் 7% மேல வளருது. அப்ப எந்த எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் சொல்றாங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் டர்ன் ஓவர் அதிகம் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இத்தனை டீல் நான் சொல்றேன். அதனால இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பண்றாங்கன்னு தான் நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். கரண்ட் விலையை குறைச்சிங்களா? எம்எஸ்எம்இக்கு ஒரு டாக்ஸ் சப்சிடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே. 2047 வரைக்கும் ₹1 வரி கட்ட வேண்டாம். ஆனா இந்தியாவில் டேட்டா சென்டர் கொண்டு வாங்க. நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசு மாதிரி சுருக்கமாக ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்து அவங்க போட முடியாது. பக்கத்து நாடுகள் எவ்வளவு காம்படிட்டிவா இருக்காங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கு, இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியா எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ஊக்குவிச்சிருக்கிறோம். எம்எஸ்எம்இல ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொல்ல 7 ஃப்ரான்டியர் செக்டர், பயோஃபார்மான்னு சொல்றோம். நான் உங்களுக்கு தெரியும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது எம்எஸ்எம்இ பயன்பெறாதுங்களா? எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் வராதா? கோயம்புத்தூர்ல 100% வரும். இதை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு மித்ரா பார்க், பிஎம் மித்ரா பார்க், டெக்ஸ்டைல் பார்க் மாநில அரசு சண்டை போட்டு விருதுநகருக்கு கொண்டு போனாங்க. திருச்சுழி பக்கத்தில் கொண்டு போனாங்க நிதியமைச்சர் அவர்கள், திருச்சுழி தொகுதியின். இன்னைக்கு அந்த மித்ரா பார்க் எங்க இருக்கு? நானே உங்க மத்திய மாநில அரசின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அது ஆபரேஷனலைஸ் பண்ணிட்டீங்களா? 25,000 பேத்துக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். விருதுநகர் பக்கத்தில் பண்ணிட்டீங்களா? இல்ல. போட்டி எடுத்துட்டு போறீங்க. அடிக்கல் நாட்டுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க.
இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னைக்கு 3 கொடுக்குறாங்க, கெமிக்கல் ஃபெசிலிட்டி 3 ஹப் கொடுக்குறாங்க. அதையும் பிளக் அண்ட் ப்ளே மாடல் போட்டி போட்டு தான் வாங்கணும். எப்படி பிஎம் மித்ரா பார்க்க போட்டி போட்டு மத்திய அரசு கிட்ட சேலஞ்ச் மாடல்ல வாங்கணுமோ, இன்னைக்கு இந்த 3 கெமிக்கல் ஹப்பை கொடுக்குறாங்க, அதையும் போட்டி போட்டு வாங்கணும். அதற்கெல்லாம் இந்த மாநில அரசு தயாரா இருக்கிறாங்களா? இவ்வளவு பணம் வருது, இதையெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த நேரத்தில் வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு.